அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்மளுடைய ராசி சக்கரத்தில் 7வதாக இருக்கக்கூடியது துலாம் ராசி. எப்போவுமே நீதி நேர்மை அப்படின்னு நீதி தவறாமல் நடக்கிறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 வருஷத்தோட 2வது மாதமான இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்க இருக்கிறதால அதனுடைய தாக்கமானது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் ஒரு நல்ல மாதமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் பகவான் பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் சனி, சூரியன், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய இருக்காரு. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை பெயர்ச்சிகள் காரணமாக கும்ப ராசியில் 3 கிரக சேர்க்கை யோகமானது உருவாக போகுது. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய கற்பனை வளம் இயற்கையாகவே ரொம்பவே அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய அதிக வெற்றியும் கலைத்துறையில் தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கிற பட்சத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையை சரிசமமாக பிரித்து பகிர்ந்து செயல்படுவீங்க. வியாபாரிகளுக்கு செய்தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கலாம். நல்ல முன்னேற்றம் காணப்பெறுவீங்க. பண விஷயத்தில் சற்று கடினமாக இருக்கிறது நல்லது. யாரையுமே நம்பி பணம் கொடுக்காதீங்க. அடுத்தவர்களுக்காக நீங்கள் எப்பவும் முன்ன நின்று ஜாமீனும் நிற்காதீங்க. இது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. யாருக்கும் நீங்கள் முன்னாடி நிற்கிறது உங்களுக்கு அவங்களே உங்களை ஏமாற்றிட்டு போக வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு பண நடமாட்டமானது அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியானது கூடும். கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே பெண்கள் ஆண்கள்கிட்டையும் ஆண்கள் பெண்கள்கிட்டையும் அதிக நெருக்கம் வேண்டாம். உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்படுறது உங்களுடைய துறையில் நீங்கள் முன்னேறத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பிற்கு தேவையான வசதியான சில விஷயங்களை பெற்றோர்களால் செஞ்சு கொடுக்க முடியும். பெண்களுக்கு உங்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவைப்படுது. சைனஸ் தொல்லை மற்றும் சளி தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் தீபமானது ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்பவே பிஸியான மாதமாக இருக்க போகுது. அடுத்தடுத்த வேலைகளால் தொடர்ச்சியாக நீங்கள் ரொம்பவும் பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. பெருசாக ஓய்வெடுக்கிறதுக்கு எந்த விதமான நேரமும் இருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் செய்து உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை கவனமாக பார்த்து கொள்வதும் ரொம்பவே சிரமங்களும் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு அடிபணிஞ்சவங்க நடக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. எல்லா சிரமங்களும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலாம். பாராட்டுகளும் புகழ்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். பண பரிவர்த்தனை விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது. யாரையுமே நம்பி கண்மூடித்தனமாக ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுறது குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில் அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திட்டங்களையும் யோசனைகளையும் செயல்படுத்துவீங்க. இந்த மாதமானது தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க உதவி செய்யும். தொழில் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே கொண்டு வர்றது, இங்கே இருக்கிற விஷயத்த அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு எப்போவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அங்கங்கே நடக்கிறத அங்கங்கேயே விட்டுட்டு போகிறது மன நிம்மதியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க.
பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலுமே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்த ரொம்பவே அறிவுறுத்தப்படுறீங்க. உங்களுடைய செலவினங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இருக்கும். இனிமையான பொழுதுகளை உங்களுடைய குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடுவீங்க. மனசில் தோணக்கூடிய எண்ணங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுடைய திறன் ஆற்றல் அதிகரிக்கும். கலை, பொழுதுபோக்கு போன்றவற்றால் உங்களுடைய திறனை நீங்கள் மேம்படுத்த போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் பல சாதனைகளை புரிவீங்க. பல விஷயங்களை சாதிச்சும் காட்டுவீங்க. வேலையில் சில பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலையில் கவனம் செலுத்துறது நல்லது. இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. செலவுகளை தவிர்த்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை யோசிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப உறவுகளை சமாளிக்கிறது ரொம்ப அவசியம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறவுகள் மேம்படுத்த முயற்சி செய்வீங்க. பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள், வருமான ஆதாயங்கள் உருவாகலாம். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறது, வீட்டில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே மன குடைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்கும். ரொம்பவே அதிகப்படியாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலுமே உச்சமாக இருக்கிறது மூலியமாக மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். செவ்வாய் சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகலாம். தெளிவான சிந்தனையோட எதுலேயுமே ஈடுபடுவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். உற்சாகமாக காணப்படுவீங்க. திடீர் செலவு உண்டாகும். வாகனங்களில் போகிறப்போ கவனம் தேவைப்படுது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்திச்சு எதையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. சூரியன் சஞ்சாரத்தில் புதிய பதவிகள் கிடைக்கப்பெறும். குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் பற்றின கவலைகள் நீங்கலாம். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல திறமையானது வெளிப்படும். பணவரத்து கூடக்கூடிய வாரமாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு அனுசரித்து போகிறது நல்லது. மனக்கவலையானது உண்டாகும். வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதுலையுமே கவனமாக செயல்படுறது நல்லது. உடல் சோர்வானது உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துறது நல்லது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய தேவை ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் வரலாம். செயல் திறமையானது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணவரவு வந்து உங்களுடைய மனசை மகிழ்விக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நினச்சதை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கும். மனம் தளராது செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய தேவை இருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மன அமைதி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீங்க. எதிர்பாலினத்தால் காரிய அனுகூலம் உண்டாகும். எதுலேயுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. துர்க்கை அம்மனை வணங்கி வந்தீங்கன்னா
காரிய அனுகூலம் உண்டாகி தடை தாமதங்கள் விலகும். மன கவலையானது தீரும். இந்த மாதத்திற்கான இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.